தேர்தலிலே தமிழ் தேசிய தரப்புகளுக்கு வாக்களித்திருக்கிற அதே நேரத்திலே சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களை நிராகரித்து அதே நேரம் அவர்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய தமிழ் தேசியத்தை கைவிட்டிருக்கிற தரப்புகளையும் முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ் தேசியத்தோடு மக்கள் தமிழ் தேசிய தரப்புகள் என்று மக்கள் வாக்களித்திருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை மற்றும் தமிழரசு கட்சி ஆகிய 3 தரப்புகளும் ஒரு கொள்கை அடிப்படையில் இணைந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு கொள்கை இணக்கத்திற்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்கள் யாழ்ப்பாணம் அம்மன் வீதியில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாடி விடுதியிலே எங்களுடைய யாழ் மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களோடு ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே நாளைய தினம் உள்ளூராட்சி யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கும் சாவச்சேரி நகர சபைக்கும் உரிய தலைவர்கள் மாநகர சபைக்குரிய மேயர், உதவி மேயர் மற்றும் நகர சபைக்குரிய தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவுகள் நடைபெற உள்ள நிலைமையில் அதில் எவ்வாறு நாங்கள் செயல்பட போகிறோம் என்பது தொடர்பாக நாங்கள் கூடி ஆராய்ந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் கடந்த காலங்களிலே ஊடகங்களுக்கு தெளிவாக கூறியிருந்தோம். மக்கள் இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய தரப்புகளுக்கு வாக்களித்திருக்கிற அதே நேரத்திலே சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களை நிராகரித்து அதே நேரம் அவர்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய தமிழ் தேசியத்தை கைவிட்டிருக்கிற தரப்புகளையும் முற்றாக நிராகரித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ் தேசியத்தோடு மக்கள் தமிழ் தேசிய தரப்புகள் என்று மக்கள் வாக்களித்திருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை மற்றும் தமிழரசு கட்சி ஆகிய 3 தரப்புகளும் ஒரு கொள்கை அடிப்படையில் இணைந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு கொள்கை இணக்கத்திற்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அவ்வாறு கொள்கை இணக்கம் ஒன்று ஏற்படுகின்ற பட்சத்திலே ஒவ்வொரு சபைகளிலும் கூடுதலான உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 தரப்புகளில் கூட உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தரப்பினர் சபை தவிசாளர்களாகவும் அல்லது மேயராகவும் அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உப தவிசாளராகவும் உதவி மேயராகவும் வரக்கூடிய வகையிலே நாங்கள் கூட்டாக முடிவெடுத்து செயல்பட முடியும் என்று கூறியிருந்தோம். அந்த முயற்சிகளில் நாங்கள் தமிழரசு கட்சியோடும் அந்த பேச்சுக்களை நடத்தியிருந்தோம். அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. என்ன தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே கொள்கை ரீதியாக ஏற்பட்டு கொண்ட இணக்கத்தின் அடிப்படையிலே இந்த 2 தரப்புகளும் உரணியாக செயல்படும் என்பதையும் நாங்கள் அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் 2 தரப்பும் ஒன்று சேர்கின்ற பொழுது கூடுதலான இடங்கள் நாங்கள் முன்னணியில் இருக்கின்ற இடங்களிலே எங்களுடைய தரப்பு தவிசாளரை நிறுத்தும் என்றும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி உபதவிசாளரை நிறுத்தலாம் என்று சொல்லியும் நாங்கள் அறிவித்திருந்தோம். அதே நேரத்திலே நாங்கள் 2 பேரும் சேர்கிற பொழுதும் எங்களை விட தமிழரசு கட்சி கூடுதலான இடங்களை வைத்திருந்தால் அவர்களுக்கு தவிசாளராக வருவதற்கு நாங்கள் வாய்ப்புகளை கொடுக்க முடியும் என்று சொல்லியும் நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் அதற்கு பிற்பாடு அந்த அறிவிப்புகள் வெளிவந்த பிற்பாடு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இல்லாமல் இருக்கக்கூடிய EPDP அமைப்பை தேடி சென்று அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதென்ற அறிவித்தலை அவர்கள் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்ற சூழலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையினர் மீளவும் கூடி ஆராய்ந்து ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தமிழ் தேசியத்துக்கு முற்றிலும் மாறாக இருக்கக்கூடிய தரப்போடு தமிழரசு கட்சி சேர்ந்து செயல்படுவதென்ற முடிவை எடுத்திருக்கின்ற நிலையிலே நாங்கள் அனைத்து சபைகளிலும் நாங்கள் தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் பதவிகளுக்கு போட்டியிடக்கூடிய இடங்களில் போட்டியிடுவது என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாளைய தினம் நடைபெறப் போகின்ற யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய நகரபிதா தெரிவு மற்றும் உதவி நகரபிதா தெரிவுகளிலே எங்களுடைய அணி வேட்பாளர்களை நிறுத்தும். அதே போன்று சாவச்சேரி நகர சபையிலும் தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவுகளுக்காக எங்களுடைய அணி வேட்பாளர்களை நிறுத்தும். அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்குரிய எங்களுடைய அணிக்குரிய முதல்வர் வேட்பாளராக கனகையா கிருஷ்ணகுமார் அவர்களை நாங்கள் அவருடைய பெயரை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதே போன்று உதவி
மேயராக நகரபிதாவாக துரை ராஜா ஈசன் அவர்களையும் முன்னாள் உதவி மேயராக இருந்த துரைராஜா ஈசன் அவர்களுடைய பெயரை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய உறுப்பினர்கள் நாளை சபையிலே செயல்படுவார்கள். அதே போன்று சாவகச்சேரி நகர சபையிலே எங்களுடைய தரப்பிலிருந்து ஸ்ரீபிரகாஷ் அவர்களை தவிசாளர் வேட்பாளராக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம், தீர்மானித்திருக்கிறோம். அதே போன்று உபதவிசாளராக திரு ஞானப்பிரகாசம் கிஷோர் அவர்களை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அவர்கள் இரண்டு பேரும் இரண்டு பேருடைய இந்த பெயர்கள் அந்த தேர்தலின் பொழுது வந்து எங்களுடைய உறுப்பினர்களால் முன்மொழிந்து வழிமொழியப்படும். இதே போன்று அடுத்து வரும் சபைகளிலும் நடைபெறப் போகின்ற தெரிவுகளிலும் எங்களுடைய முடிவுகள் இவ்வாறு தான் இருக்கும். நாளை காலைக்கு முன்னர் கூட தமிழரசு கட்சி வந்து கொள்கை ஒப்பந்தத்திற்கு மற்ற தரப்புகளோடு உள்ள ஒப்பந்தங்களை முறித்து இந்த ஏற்கனவே டிடிஎன்ஐயும் நாங்களும் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு அவர்கள் இணங்கி வருவார்களாக இருந்தால் எங்களுடைய முடிவுகள் மூன்றும் ஒரு அணி என்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்படக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் அதற்கான சாத்தியங்கள் எதையும் அவர்கள் வெளிப்படுத்தியதாக இல்லை. ஆகவே இந்த முடிவுகளின் அடிப்படையில் நாங்கள் இந்த தெரிவுகளிலே வந்து எங்களுடைய நபர்கள் போட்டியிடுவார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே நிலைப்பாடுதான். ஆனால் சிங்கள கட்சிகள் சபைகளை கைப்பற்றுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். அதிலே கூடுதலாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலே வந்து குறிப்பாக வெண்ணி பகுதியிலே டிடிஎன்ஏக்கு தான் கூட ஆக்கள் இருக்கிறபடியால் அவர்கள் அந்த விடயங்களிலே வந்து தெளிவாக இருக்கிறார்கள். எங்களுக்கும் நெடுங்கணியிலே நாங்கள் தீர்மானமாக இருக்கிறோம். அங்கே சிங்கள தரப்பு ஆட்சியை பிடிப்பதற்கு விட மாட்டோம், அல்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய பேரினவாத கட்சிகள் ஆட்சியை பிடிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் அது பின்னுக்கு தேர்தல்கள் வருகிற பொழுது வந்து நாங்கள் எங்களுடைய அணி ஒன்றாக அந்த விடயத்தை கையாளும். யாழ்ப்பாணத்தில் எவ்வாறான முடிவுகளை டிடிஎன்ஏ எடுக்கிறதோ அதே முடிவுகளை தான் யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் தமிழரசு கட்சி எடுக்கும் என தமிழரசு கட்சி கூறியதாக செய்திகள் வெளியாகிறது. அதற்கான பதில் செய்தியும் என்னால் வழங்கப்பட்டிருந்தது. அதை பார்த்திருக்கிறேன். இன்றைய தினம் அந்த மட்டக்களப்பிலே நடந்த வாக்கெடுப்பிலே என்பிபி என்ற நிலப்பாடுக்கு ஆதரவாக டிடிஎன்ஐ முடிவெடுத்திருப்பதாக வந்து சாணக்கியர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் குற்றச்சாட்டுதல் எதில் இந்த உண்மையும் இல்லை. ஏனென்றால் 10க்கு 11 என்ற வகையிலே அவர்கள் வெற்றி பெற்று பெற்றார். எங்களுடைய அணியினர் அதற்கு வாக்களிக்காமல் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அதே போன்று நடந்தது ரகசிய வாக்களிப்பு. ஆகினாலே இதிலே யாருக்கு வாக்களித்தார்கள் பகிரங்க வாக்கெடுப்பை தான் உங்களுடைய வேட்பாளருக்கு முடியதாக. பகிரங்க வாக்கெடுப்பு யாரும் கோரல. அது ரகசிய வாக்கெடுப்பை விட அந்த பகிரங்க வாக்கெடுப்பை கோரி இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கும். ஆகவே ரகசிய வாக்கெடுப்பை கோரியவர்களே பின்னர் எங்கள் மீது குற்றம் சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏனைய சபைகளுக்கான தவிசாளர் மற்றும் தவிசாளர்களுக்கான தெரிவு போகிறது. அது தொடர்ந்து நடக்கும் அறிவிப்போம். உங்களுடைய கட்சியிலிருந்து சாவகச்சேரி நகர சிறுமன்ற பிரதேச அது தொடர்பாக நாங்களும் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். அதிலே இந்த தமிழ் தேசிய கடந்த 15 வருடங்களாக தமிழ் தேசியத்தை ஒரு தவறான பாதையில் இட்டு சென்ற தரப்புகள் தான் அதற்கு பின்னாலே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஒரு மிகவும் மனவருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இருந்தாலும் அது ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிற ஒரு விவகாரம். நாங்கள் அதை நீதிமன்றத்தின் மூலமாக அணுகுவதற்கு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். மக்களாணியை மீறி வந்து சங்கம் சைக்கிளும் தற்போது கூட்டணி என்ற பெயரில் இணைந்திருப்பதாகவும் இதற்காக நாங்கள் 17 சதவீதம் போட்டியிட்டு வெற்றிக்கிறோம் சொல்லி சுமந்திரன் இல்லை, சுமந்திரன் அவர்கள் வந்து உண்மையிலே ஒரு உண்மைக்கு புறம்பான பொய் பிரச்சாரங்களை செய்கிறது அவருடைய வயதுக்கும் அவருடைய தொழிலுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் இல்லை. வந்து வாய் திறந்தால் பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார். மக்கள் வந்து இபிடிபிக்கு வாக்களிக்காமல் என்பிபிக்கு வாக்களிக்காமல் சங்குக்கும் சைக்கிளுக்கும் வீட்டுக்கு வாக்களித்தது வந்து கொள்கை அடிப்படையில் வந்து ஒன்றாக முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக. அவருக்கு வந்து டக்ளஸ் தேவானந்தாவை தேடி சென்று ஆதரவு கேட்க முடிந்தவருக்கு, தமிழரசு கட்சி தான் தமிழ் தேசியத்தினுடைய உயிர் மூச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவருக்கு, தாங்கள் சமஷ்டி தான் தங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவருக்கு ஏன் டிடிஎன்ஐயும் தமிழ் தேசிய பேரவையும் இணைந்து கச்சா திட்ட அந்த உடன்படிக்கைக்கு வந்து அவரால் பெற முடியாமல் இருக்கிறது வந்து. ஆகவே மக்கள் வழங்கிய
ஆணைக்கு மதிப்பளித்து டிடிஎன்ஐயும் தமிழ் தேசிய பேரவையும் வந்து ஒரு அணியிலே இணைந்திருக்கிறோம். நாங்கள் தான் மக்களுடைய ஆணைக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த ரெண்டு தரப்பும் கொள்கைக்கு இணங்கி இருக்கிற பட்சத்திலே வந்து சுமந்திரன் அவர்கள் இபிடிபியோடு செல்வதுதான் மக்கள் ஆணைக்கு முழு விரோதமான முழு துரோகமான ஒரு செயல்பாடு. இன்னொரு விஷயத்தை நான் சொன்னால் அவர் சொன்ன மாதிரி மக்கள் ஆணைக்கு புறம்பாக எதிராக சொன்னார். இந்த கொடியான விஷயங்கள் அவர் டிடிஎன்ஏனுடைய இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ வாசிக்கின்றால் அதை வரைக்கு தெளிவாக வந்து நாங்கள் ஒன்றுபட்டு இப்படி செயல்பட போகிறோம், இப்படி செயல்பட வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களும் சொல்லப்பட்டு அதை வீடு வீடாக கொடுக்கப்பட்டு மக்கள் அதுக்கு தான் வாங்கியிருக்கார்கள். அது எங்களுக்கு வாக்களிக்கிறது ஒற்றுமைக்காக இருக்கிறது. நீங்கள் தமிழ் தேசிய தளத்தில் உள்ள கட்சிகள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. அவர் சொல்வது போல் அவரை மாதிரி பிரிந்து நின்று வாக்களிக்கவில்லை. தமிழ் மக்களுடைய ஆணை என்பது ஆணை நாங்கள் என்னதுக்கு ஆணை கேட்டோமோ நாங்கள் அந்த அடிப்படையிலே தான் செயல்படுத்தோம்.